ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்சு பசங்களுக்கு என்ன கொடுத்து விட்டேன்னு பார்க்கலாமா? மார்னிங் சாப்பிட வந்து அவல் தேங்காய் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அவல் வந்து கொஞ்சம் நேரம் கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு தேங்காயும் சர்க்கரையும் சேர்த்தா ஈஸியாக ரெடி ஆயிரும். லஞ்சுக்கு வந்து பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். பிரியாணி தம்மில் இருக்குது. அதுக்குள்ளே வந்து தயிர் சட்னி ரெடி பண்ணிக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயமும் கேரட்டும் பொடிசாக நறுக்கி போட்டு உப்பு போட்டு வச்சுட்டேன். கடைசியாக தயிர் சேர்த்துக்கிறேன். மல்லி இலையும் பச்சை மிளகாயும் மிஸ் ஆயிடுச்சு, அதான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்ருக்கேன். தயிர் சட்னிக்கு வந்து ஒரு ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை சேர்த்திங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக காலியாயிரும், மீதம் ஆகாது சட்னி. அதே மாதிரி தயிர் வந்து கடை தயிரே சேர்த்துக்கோங்க, புளிப்பு இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. இப்போ வந்து பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் தம்மாகி ரெடி ஆயிடுச்சு, எடுத்து காமிக்கிறேன். நல்லா ஆவி பறக்க பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். பசங்களுக்கு வந்து அதை தான் நான் லஞ்சுக்கு அன்றைக்கி பேக் பண்ணியிருந்தேன். சிக்கன் பிரியாணி செய்யும்போது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுவோம்ல, அதோட ஒரு 4 மிளகு சேர்த்து தாளித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சிக்கனுடைய கவுச்சி ஸ்மெல் அந்தளவு வராது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி அரிசி வந்து ஊற வைக்கிறப்ப ரொம்ப போட்டு உடச்சிடாமல் வாஷ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்து சிக்கன் பிரியாணி வீடியோ வந்து போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் லாங் வீடியோவிலையும். தேவைப்பட்டா அப்போ நீங்கள் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் என்ன பசங்களுக்கு கொடுத்து விட்டீங்கன்னு சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பாக்ஸ் சேர்த்து தான் போட்டு விட்ருக்கேன். சரி, பசங்களும் சாப்பிட்டுக்கட்டும் கூட இருக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தாட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.